viewers, welcome to our TNPSC Skill Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா previous year questions and answer தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி ரெண்டு வீடியோல வந்து நம்ம வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் previous year questions பார்த்தோம். பட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழோட previous year questions தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம அதுலேயே நிறைய ப்ரொசீஜர் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நான் வந்து 30 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல நீங்கள் வந்து ஆன்சர் கெஸ் பண்ணி எவ்வளோன்னு எழுதி பாருங்க. இல்லை கெஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ கரெக்டு 30 கொஸ்டினில் எவ்வளோ விட்டா 30 அவுட் ஆஃப் நீங்கள் அதில் எத்தனை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்குமே தெரியும் நம்ம எவ்வளவு நம்ம வந்து கரெக்டா எழுதியிருக்கோம். இல்ல கம்மியா இருக்குன்னா ஸோ இன்னொன்னு இங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விடை வகைகளை பொறுத்துக. சுட்டி கூறுவது, மறுத்து கூறுவது, இனமாக கூறுவது, அதாவது வந்துட்டு ஒரு பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி, அதாவது சுட்டி கூறுவது அப்படிங்கிறது சுட்டு விடை, மறுத்து கூறுவது அப்படிங்கிறது மறை விடை, இனமாக கூறுவது அப்படிங்கிறது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவதுங்கிறது நேர்விடை. ஸோ நம்ம வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இலக்கணத்துல எல்லா டாபிக்குமே நம்ம வந்து வீடியோல போட்டிருக்கிறோம். ஸோ வந்துட்டு இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னாலும் நீங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுலயுமே நான் கொஞ்சம் கிட்டத்தட்ட பாதி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு தலைப்புக்கும் அதுல இருந்து எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி நான் இப்போ ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் இந்த மாதிரி இதுலயுமே வந்துட்டு இப்போ அந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுலயுமே நான் எடுத்து போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு டாபிக்குமே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நான் தமிழ்ல எல்லா டாபிக்குமே கவர் பண்ணியிருக்கிறேன். இலக்கியம் மட்டும் இன்னும் முடிக்கல. ஸோ இலக்கியத்தை தவிர மற்ற எல்லா தலைப்புமே நான் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஃபுல் வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்க வந்து நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு கூட நீங்க வந்துட்டு நம்ம இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து பாருங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அட்டன் பண்றதுக்கு. ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ டெபிட் கார்டு பற்று அட்டை, ஆப்ஷன் பி கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆப்ஷன் சி ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், ஆப்ஷன் டி இ-காமர்ஸ் மின்னணு மையம். அதாவது பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொருத்தம் இல்லாத இருக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரெக்ட் கெஸ் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க எந்த ஆப்ஷன் இதுல வந்து எது வந்துட்டு பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி இ-காமர்ஸ்ங்கிறது மின்னணு மையம். ஸோ இதுதான் வந்து இங்க பொருத்தமற்றது. தேர்ட் கொஸ்டின், பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. நாயு பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ நாயுங்கிறதுக்கு என்ன? ஆப்ஷன் ஏ நாய், நாடு, நாவாய், நாக்கு. அதே மாதிரி அடுத்த கொஸ்டினே நான் கொடுக்குறேன். ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. கும்பகோணம். ஊர் பெயரின் மருவுலாம் வந்துட்டு நான் ஃபுல் வீடியோல நான் நிறையவே கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோலையும் நீங்க செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கும்பகோணம் ஆப்ஷன் ஏ குமரி, ஆப்ஷன் பி மதுரை, சைதை, குடந்தை. ஸோ நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினுக்கும் ஃபோர்த் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்க்கலாம். நாயு அதாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வந்துட்டு நாயு, நாவாய். ஊர் பெயரின் மரு கும்பகோணம்க்கு ஊர் பெயரும் மறு பெயர் என்னன்னா குடந்தை. ஃபிஃப்த் கொஸ்டின், ஊர் பெயரின் மருவுவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக. அதாவது ஊர் பெயரின் மரு வந்துட்டு அதுல பொருந்தாத ஊர் பெயர் எது, மரு எது அப்படின்னு சொல்லிட்டு இதுல கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ புதுச்சேரி புதுவை, ஆப்ஷன் பி புதுக்கோட்டை புதுவை, ஆப்ஷன் சி கும்பகோணம் குடந்தை, ஆப்ஷன் டி நாகப்பட்டினம் நாகை. என்ன ஆன்சர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம்.
ஆப்ஷன் பி புதுக்கோட்டை புதுமை. புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு தான் வரணும், இங்க புதுமை இருக்கு. சோ இதுதான் வந்து பொருந்தா இணை. 6th கொஸ்டின், ஊர் பெயர்களின் மறுவை பொறுத்துக. கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்னா கோவை. நாகைப்பட்டினம்னா நாகை. புதுச்சேரினா புதுவை. புதுக்கோட்டைனா புதுகை. சோ ஆன்சர் இது ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா மறு வந்து நான் ஃபுல் வீடியோல கொடுத்திருக்கிறேன். சரியான நிறுத்தற் குறியீடுகளை காண்க. அதாவது ஆப்ஷன் ஏ, அதாவது இது வந்து நிறுத்தற் குறியீடு. எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? சோ இந்த நிறுத்தற்குறிய நீங்க வந்துட்டு ஒரு இடத்துலயும் நீங்க பார்க்கணும். இப்போ ஆங்கிற இடத்துல நமக்கு ஆச்சரியக்குறி வரணும். இதெல்லாமே நம்ம வந்துட்டு நிறுத்தற்குறிங்கிற வீடியோல நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். ஒவ்வொரு நிறுத்தற்குறியிடுமே வந்துட்டு எப்படி எப்படி எந்த மாதிரிலாம் நமக்கு எந்த மாதிரிலாம் நமக்கு வந்து உணர்ச்சி வாக்கியம் வந்தா என்ன யூஸ் பண்ணணும், இல்ல வந்து வினா வாக்கியம் மாதிரி வந்தா எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுவுமே நம்ம ஃபுல் வீடியோல இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் நீங்க என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி போடுங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி, எவ்வளோ பெரிய கரடி. அந்த ஆகிறது நம்ம வந்து ஒரு வியப்பா கேட்கறதுனால இந்த இடம் நமக்கு வந்து உணர்ச்சி குறி வரும். கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு வினா வாக்கியமா கேட்கறதுனால இங்க நமக்கு கொஸ்டின் மார்க் கொடுக்கணும். சோ 8வது கொஸ்டின், நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? இது 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மீனே ஏன் இப்படி தூண்டலை இழுக்கிறாய் அப்படிங்கிற சென்டென்ஸ் நிறுத்தற்குறி வந்து இதுல எது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இத எல்லாத்துலயும் இன்ச் பை இன்ச்சா பார்க்கணும். இங்க ஃபர்ஸ்ட் இதுல கமா கொடுத்திருக்கிறாங்க, இங்க உணர்ச்சி வாக்கியம் கொடுத்திருக்காங்க, இங்கேயுமே ஆச்சரியக்குறி கொடுத்திருக்கிறாங்க, இங்க வினா வாக்கியம், இங்க கமா கொடுத்திருக்கிறாங்க, இங்க கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்கிறாங்க, அதே மாதிரி இங்க மேல கொட்டேஷனு, அப்புறம் ஆச்சரியக்குறி, இங்க ஏங்கிற இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்கிறாங்க. சோ இதுல எது கரெக்டானதுன்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம இப்ப ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி, மீனே ஏன் இப்படி தூண்டலை இழுக்கிறாய்ங்கிறது தான் நமக்கு இங்க கரெக்டான விடை. 9th கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு. எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, இதுலயுமே கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் நம்ம கேட்பாங்கன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்திருப்போம். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாடை காத்து வீசியது, வாடை காற்று வீசியது, வாடை காற்று வீசின, வாடை காற்று வீசியது. சோ இதுல எது எழுத்து வழக்குன்னு கெஸ் பண்ணி எழுதி வைங்க. நம்ம 10th கொஸ்டினையும் பார்த்துட்டு வந்துடலாம். பேச்சு வழக்கு அப்ப பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, எங்கடா போறே. ஆப்ஷன் பி, எங்கே போற. ஆப்ஷன் சி, எங்கடா போகின்றாய். ஆப்ஷன் டி, எங்கே போகின்றாய். சோ எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, இது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இது ரெண்டோட ஆன்சரையுமே பார்க்கலாம். எழுத்து வழக்கோட ஆன்சர் வந்துட்டு வாடை காற்று வீசியது. பேச்சு வழக்கு எங்கடா போறே. 11th கொஸ்டின், எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ, பாட்டறிந்து. ஆப்ஷன் பி, பா கூட்டல் அறிந்து. ஆப்ஷன் சி, பாடு கூட்டல் அறிந்து. ஆப்ஷன் டி, பாட்டு கூட்டல் அறிந்து. 12வது கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ரெண்டத்தோட ஆன்சரையும் நம்ம பார்க்கலாம். பாடறிந்துங்கிற சொல்லை அதாவது பிரித்தா எப்படி இருக்கும்னா, பாடு கூட்டல் அறிந்து. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் வந்துட்டு வெளி, நூல் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அதுல நமக்கு புதிய சொல் உருவாக்குதுல நூல் வெளி. 13வது கொஸ்டின், கண்மணி நாளை பாடம் படித்தால். கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்மணி
நாளை பாடம் படித்தால் அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் பி கண்மணி நாளை பாடம் படிப்பாள். கண்மணி. ஆப்ஷன் சி கண்மணி இன்று பாடம் படிக்கிறாள். ஆப்ஷன் டி கண்மணி நேற்று பாடம் படித்தாள். இதுல பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுங்க அப்படின்னு தான் கொடுத்திருக்கிறாங்க. சோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி கண்மணி நாளை பாடம் படிப்பாள்ங்கிறதா நமக்கு கரெக்டான விடை. இது வந்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் மாதிரி தான் கண்டக்ட் பண்றோம். ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு மார்க்குன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏன்னா நான் அப்பயே உங்களுக்கு ஆன்சரும் சொல்லிட்டேன்னா ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஆன்சரையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ இது கொஞ்சம் டெஸ்ட் சீரீஸ் மாதிரி தான், கொஞ்சம் சீரியஸா நீங்க வந்துட்டு இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. 14th கொஸ்டின். பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல். ஆப்ஷன் ஏ நேர்விடை, ஆப்ஷன் பி மறைவிடை, ஆப்ஷன் சி சுட்டு விடை, ஆப்ஷன் டி இனமொழி விடை. இது என்ன ஆன்சர்னு எழுதி வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் நெக்ஸ்ட் சொல்றேன். 15வது கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்துக்க. பகுபத உறுப்புகள் டேஷ் வகைப்படும். இப்போ இதுல ஆப்ஷன் ஏ எத்தனை, ஆப்ஷன் பி எவற்றை, ஆப்ஷன் சி எவ்வாறு, ஆப்ஷன் டி எப்படி. ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டுத்துக்குமே. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என குரல் வந்துட்டு என்ன வகை அப்படின்னா சுட்டு விடை. பகுபத உறுப்பிலக்கணம் டேஷ் வகைப்படும்னா எத்தனை வகைப்படும் கரெக்டான விடை. 16வது கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோயில் டேஷ் உள்ளது. இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. இப்ப எது, எங்க, எப்போது, யார். இப்ப அங்க பார்த்தோம் இல்லையா எத்தனை எவற்றை அப்படின்ட்டு, அதே மாதிரி கேட்பாங்க இல்ல. ஏனெனில் இங்க கீழே இருக்கு பாருங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்ப நம்ம இதை ஃபுல்லா படிக்கும் போது நமக்கு அந்த இடம் என்ன வார்த்தை போட்டா நமக்கு சென்டென்ஸ் ஃபுல்லா ஆகுது, சொல் வந்து நமக்கு கரெக்டா இணைப்பா இருக்குது அப்படிங்கறத நம்ம 2க்கு 3 வாட்டி நம்ம படிச்சு பார்த்துட்டு தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்க ஃபில் பண்ணி வைங்க. அடுத்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது படிச்சு பார்த்தா நமக்கு சென்டென்ஸ் வருது இல்லையா. சோ அதே மாதிரி அடுத்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இதே நீங்க வந்து வேற ஏதாவது அந்த இடம் போட்டு பாருங்களேன். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் அதனால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைங்கிறது நமக்கு அந்த இடம் ஒரு சென்டென்ஸே வரல. அதே மாதிரி ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைங்கிறதும் நமக்கு வரல. சோ நம்ம கரெக்டான என்னது ஏனெனில்ங்கிறது தான் கரெக்ட். 18வது கொஸ்டின். சரியான இணைப்பு சொல்லை. அதே மாதிரி தான் சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும் டேஷ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்கும். இங்க மேல ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கீழே சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி வந்ததுன்னா இங்க நமக்கு என்ன வரணுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு நீங்க ஃபில் பண்ணுங்க. நம்ம அதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் போயிட்டு வந்துடலாம். அடைப்புக்குள் உள்ள கூடை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அலகு. சோ இதோட ஆன்சர் பார்க்கலாம். இந்த அலகுங்கிறதுக்குள்ளயும் கூடை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. இந்த அலகுங்கிறதுக்கும் ஆன்சர் நீங்க வந்து சூஸ் பண்ணி வைங்க. நம்ம ஆன்சர் பார்க்கலாம். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும். அது போல நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு இது எக்ஸாம்பிள் அதாவது எடுத்துக்காட்டு மாதிரி மேல் வரிய சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அடுத்த வரி சொல்லும் போது நமக்கு அது போல அப்படிங்கிறது தான் நமக்கு வரணும். ஒரு இதை எடுத்துக்காட்டு சொல்லி நமக்கு சொல்லும் போது அது போல அப்படிங்கிறது போலதான் வரணும்.
19வது அடைப்புக்குள் உள்ள கூடை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக்க. அலகுங்கிறதுல நெல், திணை, கதிர். 20வது கொஸ்டின் சரியான இணைப்பு சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? டேஷ். கல்வி கூடங்களில் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயப்படுகிறது. சோ சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. சோ இதோட இப்ப நம்ம இந்த இடம் கொடுத்திருக்காங்க இல்லையா, பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார் டேஷ். இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படிங்கறதையும் யோசிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஏனெனில் ஆன்சர் ஏனெனில். 21வது கொஸ்டின் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக ஆற்றினார். சிறப்பாக ஆற்றினார்னா எந்த உரை? பாருங்க 2 உரை கொடுத்திருக்கிறாங்க. எந்த உரைங்கிறது கரெக்டான ஆன்சர்னு எடுத்து எழுதி சொல்லுங்க. அடுத்து பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்கள். இதுவுமே நம்ம ஃபுல் வீடியோல பார்த்திருக்கிறோம். சோ ஆறுங்கிறதுக்கு இருபொருள் என்ன அப்படிங்கறதையும் நீங்க ஃபுல் வீடியோ அடுத்து ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. நான் அடுத்து இதுல சொல்றேன். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார். இந்த உரை தான் வரணும். இந்த உரை கிடையாது, தப்பா போட்டுறாதீங்க. 22வது கொஸ்டின் ஆறுங்கிற இருபொருள் தரும் சொற்கள். ஆறுக்கு எண், நீர்த்திலை. அதாவது ஆறுனா எண், அந்த 5க்கு அப்புறம் 6 வருது இல்லையா, அந்த 6. நீர்த்திலைனா நீர் ஓடுறதுதான் சொல்றாங்க, அந்த 6. சோ 23வது கொஸ்டின் இதுவுமே இருபொருள் தருகர் தான். துய்ப்பது இருபொருள் நமக்கு கிட்டத்தட்ட 2-3 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஆப்ஷன் ஏ பொருந்துதல் பெறுதல். ஆப்ஷன் பி விழித்தல் கேட்டல். ஆப்ஷன் சி கற்றல் தருதல். ஆப்ஷன் டி வேண்டுதல் அளித்தல். சோ இதோட ஆன்சர் என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24 பார்க்கலாம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு விடு. குறில் நெடிலோட மாற்றம் பொருள் வேறுபாடு வீடு கொடுத்திருக்கிறாங்க. சோ ஆப்ஷன் ஏ வீடு பேரு இன்பம். ஆப்ஷன் பி தயங்குதல் தங்குதல். ஆப்ஷன் சி அறிக்கை விடுதல் மறவீடு. ஆப்ஷன் டி விடுதி விற்பனை. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இருபொருள் தருக துய்ப்பதுங்கிறது கற்றல் தருதல்ங்கிறது கரெக்டான விடை. அதே மாதிரி குறில் நெடில் மாற்றம் பொருள் வீடு அப்படிங்கிறது அறிக்கை விடுதல் மறவீடு. கடைசி கொஸ்டின் 25வது கொஸ்டின் இருக்கு. இன்னும் இருக்குது. இருபொருள் தருக. கல் அப்படிங்கிறதுக்கு இருபொருள் தருக கொடுத்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். ஆப்ஷன் பி மறத்தல் சிறு உருண்டை வடிவிலான பொருள். ஆப்ஷன் சி சுவாசித்தல் சிறு உருண்டை வடிவிலான நீர். ஆப்ஷன் டி அகழ்தல் சிறு உருண்டை வடிவிலான வாயு. என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கல்லு இருபொருள் தருக கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். 26வது கொஸ்டின் ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்க. ஆப்ஷன் ஏ பேர்ச்சாற்றல் ஒற்றுமை முழுக்கம் சமத்துவம். இதுக்கு என்ன ஆன்சர்னு எழுதி வைங்க. 27வது கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடலாம். கலைச்சொற்களை அறிதல். டர்னாடோ சூறாவளி புயல் கடற்காற்று சுழல் காற்று. இதுக்கும் என்ன ஆன்சர்னு கெஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஆன்சர் பார்க்கலாம். ஈக்குவாலிட்டிங்கிறதுக்கு தமிழ் சொல் சமத்துவம். கலைச்சொற்கள் டொர்னாடோ அப்படிங்கிறதுக்கு சூறாவளி. 28வது கொஸ்டின் குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலைங்கிறதுக்கு குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வரும். அதுதான் இப்ப நீங்க கெஸ் பண்ணி எழுதுங்க. சிலைங்கிற பொருளுக்கு சொல்லுக்கு. ஆப்ஷன் ஏ சிலை
சேலை சிலையை சேலையை கொண்டு மறைந்திருக்கிறார்கள். ஆப்ஷன் பி சிலை. சீலை சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள். ஆப்ஷன் சி சிலை. சோலை சிலை ஒரு சோலையில் வைக்கப்பட்டது. ஆப்ஷன் டி சிலை. குளம் சிலையை குளமருகில் வைத்தனர். சோ இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி சிலை. சீலை சிலையை திரை சிலையால் மறைத்திருக்கிறார்கள். 29வது கொஸ்டின். கூற்று காரணம் சரியா தவறான்னு பார்க்கலாம். இப்போ கூற்று என்னன்னு பார்க்கணும். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு இருக்குது. காரணம் 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணமும் சரி ரெண்டுமே சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பில கூற்று சரி காரணம் தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி கூற்று தவறு காரணம் தவறு ரெண்டுமே தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க. 29வது கொஸ்டினுக்கு கூற்று சரி ஆனா காரணம் தவறு. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம்ங்கிறது சரி. 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுது அப்படிங்கிறது தவறு. கடைசி கொஸ்டின் சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீழ்ச்சிக்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். ஆப்ஷன் ஏ மூன்றும் தவறுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி ஆ இ இது ரெண்டும் சரி ஆங்கிறது தவறுங்கிறாங்க. ஆப்ஷன் சி மூன்றுமே சரின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி ஆவும் ஈயும் சரி ஆ தவறு அப்படிங்கிறாங்க. இது எது கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி ஆ இ சரி ஆங்கிறது தவறு. சோ இந்த 30க்கு 30 அவுட் ஆஃப் நீங்க என்ன மார்க்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ அப்பதான் உங்களுக்கும் தெரியும் நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு. சோ இன்னும் நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் கேட்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம வீடியோல கிட்டத்தட்ட இனிமேட்டு ஃபுல்லாவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம் வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அது டெஸ்ட் சீரீஸா தான் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.